தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் KM காதர் மொய்தீன் தேர்வு செய்யப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் தலைவர் காதர் மொய்தீன் என அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக களமாடி வருபவர். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வருபவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சமூக நீதிக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்து பணியாற்றி வருபவர். தகைசால் தமிழர் விருதினை பெற்றிருக்கிற பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகிறேன். திரு காதர் மொய்தீன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற கொள்கையை தூக்கி பிடிப்பதற்கும் மக்கள் ஒற்றுமைக்காக அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு செயல் வீரர். தன்னுடைய மூத்த வயதில் கூட இந்தியா முழுவதும் பயணம் செய்து சிறுபான்மை மக்களை திரட்டுவது மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்து வருபவர் திருமிகு காதர் மொய்தீன் அவர்கள். பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கல்வியாளர் மட்டுமின்றி பலரும் கல்வி படிப்பதற்காக உதவியவர். திருச்சி மாநகரிலே மிகவும் குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கான விடுதியும் கூட நடத்தி வரக்கூடியவர். 85 வயதை கடந்த பிறகும் கூட இன்றும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று சிறப்பான நல்லிணக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.